இன்னொன்று, செலவு வந்து அதிகமாகுது, அதனால் தேர்தல் நடத்த வேணாம்னா அப்போ தேர்தலே நடத்தாதீங்க. அதுக்கு தான் அவங்க போகிறாங்க. ஒரு தடவை தேர்தல் வச்சு அதுக்கப்புறம் தேர்தலே இருக்காது. ஏன்னா எதுக்கு செலவு? இந்த உலகத்தில் யாருமே எடுக்காத ஒரு மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்கங்கும் போது இந்த இயக்கத்தை பற்றி நம்ம நினைக்கிறோம். முழுக்க முழுக்க இந்த இயக்கம் தான், முழுக்க முழுக்க இந்த இயக்கம் தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எல்லா விஷயங்களையும் அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டு நம்ம இதை கொண்டு வந்துடலாம். அதுதான் மறுபடியும் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த தேர்தல் நடக்கும் போது இல்லை 4 மாடல், அதில் என்ன பிரச்சனை வரும்? இப்போ நேற்றே ஒரு சேனல் கருத்து கணிப்பு நடத்திட்டாங்க. ஐயா மோடி வந்து எலெக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டார். இப்போ அப்படி தான் போகுது வெளியில். நீங்கள் பாருங்களேன், ஒரு தடவை எலெக்ஷன், அதுக்கப்புறம் எலெக்ஷனே இல்லை. மக்கள் இப்படி ஓட்டு போடுவாங்க, யோசிப்பாங்கல்ல. ஒரு தடவை எலெக்ஷன் வந்த அளவு நம்மளை வந்து பார்க்குறாங்க, காசு கீஸ் கொடுக்குறாங்க. எலெக்ஷனே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. வேறு என்ன கேட்பீங்க? யார்கிட்ட போய் கேட்பீங்க? அதுக்கப்புறம் தான் மன்னராட்சி தான். அது இன்னொன்று, சில பேருக்கு பேசுகிறது நம்ம பார்த்துக்கணும். ஏங்க, இந்தியாவுக்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியே இருக்கணுங்க ஃபஸ்ட்டு, ரைட்டு. 2வது வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள்,